வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து நாய்களோட இலவச தத்து கொடுப்பை பற்றியான ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே கருப்பி, இவ வந்து தீபாவளிக்கு வெடி சத்தத்துக்கு பயந்து வந்து சேர்ந்தவ. இவ வந்து இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு நான் வந்து வளர்த்துட்ருக்கேன். அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்கிறா. நல்லா சந்தோஷமாக ஒரு பெரிய வீடு. தமிழ் மேடம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நிறையா சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் உதவி கேட்டு இப்போ இந்த நாய் அங்கே வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கா. வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. அவள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அங்கே இருக்கா. அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப பாசமாக ஒரு கொஞ்சிக்கிட்டு எந்த நேரமே சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்க ஒரு நாய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கருப்பி எடுங்க. நிச்சயமாக வந்து அவள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். எந்த நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கா. இவளை வேணுங்கிறவங்க எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் பாருங்களேன், ஐயம்பாக்கத்தில் வந்து இந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்து இந்த வளர்த்தவங்க தாய்கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்து இந்த குப்பைமேட்டில் போட்டிருக்காங்க. இந்த குப்பைமேட்டில் அந்த குட்டிங்க கத்துற சவுண்டை பார்த்துட்டு சத்தத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க போயிட்டு அதை மீட்டு கொண்டு வந்து பார்க்கும்போது அப்புறம் யாரோ போயிட்டு அந்த நாயை கொண்டு வந்து போட்டவங்ககிட்டே சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து திரும்பி எடுத்து போனாங்களா, ஏதோ மன உறுத்தலான ஒரு சம்பவம் ஏதோ நடந்திருக்கு. யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளூ கிராஸில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ப்ளூ கிராஸில் இப்போ குட்டி எடுக்கிறதில்ல. அவங்க எடுக்கிறதில்லன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் அங்கே ப்ளூ கிராஸ் வாசலில் குட்டியை பழையபடி எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு ப்ளூ கிராஸ் மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி வரணும். அதுதான் நம்மளோட அவாவும் கூட. அவங்க தத்தெடுத்தால் அந்த தத்தெடுத்த காலத்தில் இவ்வளோ மோசமான நிலை இல்லை. அவங்க முறைப்படி தத்தெடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கு அவங்க ஒரு திட்டம் வகுத்துட்டு பழையபடி ப்ளூ கிராஸாக திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போது இந்த மாதிரி குட்டியை யாரும் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு குப்பைமேட்டிலையோ அங்கேயோ இடப்போனால் அது பால் குடிக்கிற குட்டி. அது என்ன சாப்பிட்டு வளரும்? சாப்பிட முடியாது. தாய்ப்பாலை தவிர அது வேறு எதுவும் குடிக்க முடியாது. இந்த மாதிரி குட்டியை மனசாட்சி எல்லாமே கொண்டு போய் குப்பைமேட்டிலையும் கரடுமுறான இடங்கள்லையும் சாக்கடையிலையும் போடாதீங்க. அது தாயோட வாழ்ந்துடும். தாய் பால் குடித்த பிறகு அதுக்கப்புறம் தாய்க்கு கிடைக்கிற சாப்பாடு அதுக்கும் கொஞ்சம் கிடைச்சிரும். அந்த தாய் வந்து நாயாக இருக்குன்னா அது வளர்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு சாப்பாடு போட்டதுனால தானே வளர்ந்துருக்கு. அதே இடத்துல விட்டால் அந்த தாய் கிடைக்கிற சாப்பாடில் ஒரு வாய் சாப்பாடு இதுக்கும் கிடைச்சி இதுவுமே வளர்ந்துடும். அதனால் மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி குப்பைமேட்டில் நாய்க்குட்டிகளை போடாதீங்க. ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரிஜினல் ப்ரீடுவேன். ஒரு 2 வயசுக்குள்ளே தான் இருப்பாள். இவனையுமா தெருவில் கொண்டு வந்து போடுவாங்க. எப்படியும் காசு கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க. இந்த வந்து எப்படி வாழும் இது தெருவில்? காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரி தெருவில் வர்றதுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்காமலே இருக்கலாம். அது என்ன பொம்மையா? அது ஒரு உயிர் தானே. விலை கொடுத்து வாங்குறதே, ஒரு உயிரை விலை கொடுத்து வாங்குறதே ஒரு தப்பான இது தான். ஆனால் ஒரு உயிரை விலை கொடுத்து வாங்கி அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாடிட்டு அது குழந்தைங்க விளையாடி முடிச்ச உடனே மறுபடியும் கொண்டு போய் தெருவில் போட்டுறது. இது என்ன நியாயம்? அது காசு செலவு பண்ணிடுறது அது வேண்டாம். அது மாதிரி செய்யாதுங்க. உங்களால் கடைசி காலம் வரைக்கும் ஒரு உயிரை வளர்க்க முடியும்னா மட்டும் வளருங்க. இவனையும் இப்போ நாங்கள் தத்து கொடுக்க தயாராக இருக்கோம். இவனுக்கு வந்து தடுப்பூசி போட்டாச்சு, கருத்தடையும் பண்ணியாச்சு. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப பாசமாக இருப்பான். இவனை தத்து வேணுங்கிறவங்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் அவனை தத்து கொடுக்க தயாராக இருக்கோம். இன்னொன்று, தத்து கொடுக்கும்போது சில கேள்விகள் கேட்குறோம். அதுக்காக வந்து வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவன் இன்னொரு முறை தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கேள்விகள் கேட்குறோம். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு உயிராக நினச்சி வளர்க்குறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அது இலவசமாக தத்து கொடுக்க தயாராக இருக்கோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி யாரோ வளர்த்து எங்கேயோ வந்து தெருவில் போட்டு போகிறதும் நம்ம கண்ணுக்கு போடும்போதும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல போடும்போதும் அது சில இதுங்களில் பராமரிக்கிறதுக்காகவும் நம்ம எப்போவுமே சாப்பாடு போடுறது ஒரு 200 நாய்கள் போடுற மாதிரி அதையும் போடணும். மருத்துவ தேவைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளே ஒரு 200 பேர் இருந்தோம்னா யாருக்காவது ஒருத்தருக்கு தொடர்ந்து உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி மருத்துவ தேவைகளுக்காகவும் உங்ககிட்டேருந்து உதவி எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. உங்ககிட்டேருந்து உதவியை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.